என்னமா நடிக்கிறாயா மனுஷன்? ஆனா கடைசி நேரத்தில் நடந்தது என்ன? கடை நடத்துபவர்களா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்கள். பல மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மோசடிகள் நாள்தோறும் ஏதாவது ஒரு விதத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் தான் என்றுமே கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஓசூர் விகாஸ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் மணிகண்டன். இவர் ஓசூர் தளி ரயில்வே சந்திப்பு பகுதியில் மொபைல் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி 2 இளைஞர்கள் சென்று மொபைலுக்கு ரீசார்ஜ் செய்துள்ளனர். அப்போது தாங்கள் ஃபைபர் கேபிள் குழி தோண்டும் பணி செய்து வருவதாகவும், குழி தோண்டும் போது பழைய தங்க நாணயங்கள் கிடைத்ததாக அவரிடம் காண்பித்து அதை விற்றுத்தர முடியுமா என கேட்டுள்ளனர். அதற்கு மொபைல் கடை உரிமையாளர் மணிகண்டன் இந்த தங்க நாணயங்களை வங்கியிலோ அல்லது வேறு கடையிலோ விற்றுக் கொள்ளுங்கள் என அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் அந்த 2 இளைஞர்களும் ஒரு வாரம் கழித்து மணிகண்டனின் மொபைல் கடைக்கு சென்று ஒரு போலியான தங்க செயினை காண்பித்து, இது போன்று நிறைய தங்க நகைகள் குழி தோண்டும் போது கிடைத்துள்ளது, அதனை விற்பதற்கு ஏதாவது ஒரு பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் என கேட்டுள்ளனர். அப்போது மணிகண்டனும் அந்த தங்க நகையை வாங்கி பார்த்துவிட்டு தனது நண்பரான சுரேஷ் என்பவரிடம் இது குறித்து தகவல் அளித்துள்ளார். அதனை கேட்ட சுரேஷ், இது போன்று ஏராளமானோர் போலி தங்க நகையை காண்பித்து ஏமாற்றி வருகின்றனர், அவர்களை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என திட்டமிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த 2 இளைஞர்களும் மணிகண்டனின் மொபைல் கடைக்கு சென்று 1 கிலோ எடை உள்ள போலியான தங்க முலாம் பூசப்பட்ட தங்க நகைகளை அவரிடம் காண்பித்து, இந்த நகைகளை வைத்துக் கொள்ளுங்கள், இதன் மதிப்பு 1.5 கோடி ரூபாய், இது ஃபைபர் கேபிள் குழி தோண்டும் போது தங்களுக்கு கிடைத்தது என கூறியுள்ளனர். இதற்கு பதிலாக தங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுங்கள், மிகவும் அவசரம், தாங்கள் ஊருக்கு செல்ல வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர். சந்தேகமடைந்த அவர் தனது நண்பர்களை கடைக்கு வரவழைத்துள்ளார். உடனடியாக அவரது நண்பர்கள் மொபைல் கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது அவர்களை பார்த்த அந்த 2 இளைஞர்களும் அங்கிருந்து ஆட்டோவில் தப்பித்து ஓடியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மணிகண்டன், சுரேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு காரில் ஆட்டோவில் தப்பி ஓடிய 2 இளைஞர்களை பின்தொடர்ந்து விரட்டியுள்ளனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அவர்களை விரட்டி சென்று மடக்கியுள்ளனர். இதில் ஒருவர் மட்டுமே அவர்களிடம் சிக்கியுள்ளார். மற்றும் ஒரு வாலிபர் தப்பி ஓடியுள்ளார். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் ஓசூர் நகர காவல் நிலைய காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணையில் பிடிபட்ட இளைஞர் போலியான தங்கத்தை மொபைல் கடைக்காரரிடம் விற்று பணம் பறிக்க முயன்றது தெரிய வந்தது. போலீசாரின் தீவிர விசாரணையில் பிடிபட்டவர் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுகா அல்லிக்கட்டை அருகே உள்ள சந்தமேலா கிராமத்தைச் சேர்ந்த அக்ஷய் என்பதும், தப்பி ஓடியவர் மத்திய பிரதேச மாநிலம் போபால் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சோனு என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிடிபட்ட அக்ஷய் என்பவரை நகர போலீசார் கைது செய்தனர். போலி தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது குறித்து நகர போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் ஒசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு காவல்துறை கூறுவது என்னவென்றால், மக்களே, நீங்கள்தான் என்றுமே உஷாராக இருக்க வேண்டும். இதுபோன்று ஏமாற்றுவது போன்றோ இல்லை சந்தேகப்படுவது போன்று தோன்றினாலோ உடனே காவல்துறைக்கு புகார் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர்.